யாரு எந்த கேரக்டர்ல எதுக்கு வராங்க? 5 ஹீரோயினிய எதுக்கு இறக்குனாங்க? என்னமே புரியல. ஒண்ணே ஒண்ணு நல்லா புரிஞ்சது என்னன்னா, அ நயன்தாரா வந்து இவங்களுக்கு யாஷ்க்கு வந்து அக்காவோ, தங்கச்சியோ, சிஸ்டர் அந்த மாரி ஒரு கேரக்டர் காமிச்சதாக. இது ஏதோ சிம்பிளா இந்த டாக்ஸிக் அப்டின்ட்டு படத்துக்கு பேர் வச்சது கரெக்ட்டா தான் வச்சிருக்காங்க. போய் பார்த்த மனுஷங்க நாமலாம் இருக்கோம் இல்லையா? நாம தான் ஐய்யய்யோ! இப்படி ஒரு டாக்ஸிக்கான ஒரு படமா? அப்படின்னு நாமளே வந்து ஃபிக்ஸ் ஆயிக்கணும். அப்படிதான் இருக்கு. உள்ள போய் உட்காந்து அந்த 2 1/2 மணி நேரத்துலருந்து 3 மணி நேரத்துல ஓட்டிட்டு வெளிய வரதுக்குள்ள, ஐயோ! ஒருத்தனும் பாதி பேர் தம் அடிக்க போயிட்டான். பாதி பேர் நடுவுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போறதும், பாப்கார்ன் வாங்க போறதும், இது மட்டும் இல்லாம அவன் ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டான். அவனுக்கே புரிஞ்சு போச்சு. டேய் என்னடா படம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஃபோனாச்சும் பார்க்கறேன்டா. ஒருத்தனும் 150, 200, 300ன்னு டிக்கெட் வாங்கலாம். அதுவும் கர்நாடகாலாம் ரூ. 2000 வரைக்கும் டிக்கெட் போச்சாம். இந்த படத்த என்ன பண்ணோம் தெரியுங்களா? இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யஷ் வந்து ஒரு இதுல வந்து ப்ரீ ப்ரீ ஈவென்ட் அதுல வந்து கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்து லைட் இதுக்கு மேலலாம் ஏறி ஒரு 6, 7 பேர் மேலருந்து விழுந்தாங்க பார்த்தீங்களா? அவங்கள கூட்டின்னு வந்து உட்கார வச்சு, "ஏப்பா தெய்வமே! உன்னோட தலைவர் தான் நடிச்சிருக்காரு. அவங்களுக்காக மேலலாம் ஏறி அங்கருந்து கவுந்தடிச்சு விழுந்தீங்களே! அ மனசாட்சிப்படி இந்த படத்த பார்த்துட்டு, மனசுல என்ன இருக்கோ, அத மட்டும் தயவு செஞ்சு சொல்லுப்பா" அப்படின்னு அவன்கிட்ட சொன்னா கூட, அவனே காரி துப்பிட்டு போயிடுவான்.